யாரெல்லாம் மேட்ல நல்லா சைக்கிள் மிதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த விஷயத்துல சூப்பர்னு பூகம்பா வந்தா நம்ம என்ன செய்யணும்? கொய்யோமையோன்னு கத்தணும். டேய் சும்மாறா. அப்புறம் என்ன பண்ணுவீங்க பசங்களா? திரும்பி பார்க்காம ஓடணும். நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறா சும்மாறான்னு. கேக்குறியா? பெண்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா 5 நிமிஷத்துல 5000 லைக் வருது. கொஞ்சம் 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 பலாப்பழத்துக்கு ஈம் வச்ச மாதிரி. ஆம்பளை ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் 6 நாளைக்கு அனாதி போனமா கிடைச்சு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இது ஷார்ட்ஸ். ஏய் உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜட்டி. எனக்குன்னே வருவீங்களாடா? இது ஸ்லீவ்லெஸ். ஏய் உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ், எங்களுக்கு அது பிரா. என்கிட்ட சொன்ன மாதிரி பாஸ் உன்கிட்ட இந்த மேட்டர் சொன்னாராங்கற. சூப்பர் தலைகீழ இருக்கு. உடனே நம்புவீங்களே? எங்கயோ போய்டா நீ. எங்கயோ போய்ட. அம்மா ஹீமாவரிய பாருங்க. அவளுக்கு என்னாச்சு? சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா பாருங்க. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. மர்க்கா சொல்லு. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. மர்க்கா சொல்லு. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. பாத்ரூம்ல போக மாட்டியா? பாத்ரூம்ல உச்சா போனா அன்னகொண்ட வந்து கொஞ்சம் கச்சிரும். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அவன் லவ்வருக்கு புதுசா மோதிரம் வாங்கிட்டான். நேரா போய் அடே உனக்காக நான் புதுசா மோதிரம் வாங்கி இருக்கிறேன். அப்படியா? அப்ப நீங்களே எனக்கு போட்டு விடுங்க. இப்படி நீ சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் புதுசா ட்ரெஸ் வாங்கி வந்துக்கிறாங்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. ஹீரோ ஆனதெல்லாம் 3/4 கிலோ மிக்சர்ல முந்திரி தேடுற மாதிரி யாராவது ஒருத்தருக்கு மட்டும் தான் நல்ல மனுஷன் கிடைக்கும். ஆண்டி உங்களையும் அக்கான்னு கூப்பிட்டேன். ஒரு குழந்தை எங்க அழுதுட்டு இருக்க, நீ ஒரு பெரிய பையனை அவனை காப்பாத்தாம போறியே. ஆமா நான் பெரிய பையனாதான் ஆயிட்டேன். நீங்களா யாருடா? How do I tell you? உங்களுக்காக வரலாறு எடுக்க போறேன். அவுரங்கசீப். சார் படிக்கிற பசங்கள்ட்ட போய் அவுரங்கசீப்னு சொல்றீங்க? பாப்பு तुम्हारा सीरियल नेम क्या है? அன்புடன் குஷி. அன்புடன் இருந்தா நீ குஷியா இருக்க முடியாது. என் கூட இரு, சம குஷியா இருக்கலாம். யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. வேஷம்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி குண்டு. எங்க மாமியார் உள்ள நுழைஞ்சோனே கேட்டுச்சுங்க, என்னடி படிச்சிருக்க அப்படின்னுச்சு. அத்தை பிஏ படிச்சிருக்கேன். படிச்சது 2 எழுத்து, அதையும் தலையில படிச்சாக்கும் அப்படின்னு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்களை பாத்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் உங்கள்ட்ட ஐ லவ் யூ சொல்ல முடியுமா? ஒண்ணு என்னடி 90s கிட்ஸுக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் கொஞ்சம் தள்ளி. ஹாய் ஆண்டி. காம பிசாசாடா நீ. உன் ஃபேமிலினா யாருப்பா? என் ஃபேமிலினா நானே, என் வைஃப், என் புருஷன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ரொம்ப குளிர்தா? அண்ணோட சட்டைக்குள்ள பூந்துக்கிறியா? என்ன படமா காட்டுறாங்க? மேடம் இங்க பாருங்களேன். என்ன வேணும் தம்பி? உங்களுக்கு ரொம்ப பசிக்குதான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஓகே, உங்களுக்கு முதல் காலேஜ் வந்துச்சு. அது 10th வந்தது. அதுக்கப்புறம் 11th வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒண்ணு. காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்லயா? ஃபர்ஸ்ட் இயர்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல அப்புறம் வேலைக்கு போறப்ப ஒண்ணு. வேலைக்கு போறப்ப வந்துச்சு. ஓகே, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை காலேஜ் வந்துச்சு? இப்ப எத்தனை ஓடுது எனக்கு தெரியல சார். அன்னைக்கு ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. கண்களால் கட்டியணைத்த கதகதப்பில் காலம் கடந்து கதைத்து போகலாமா? ஒன்னதான்டா. சொல்லு என்ன 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 சொல்லு. என்னமா ஏபிசிடியா நீ சொல்லு கேட்டுக்கிறோம். கண்களால் மட்டுமல்ல உடலாலும் சேர்த்து கட்டிக்கோள். எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. எங்க அம்மாளையா கட்டிக்க போற? நீ மட்டும் எங்க அம்மாவை கட்டலாம், நான் உங்க அம்மா கட்டி கூடாதா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அம்மா அங்க பேசுற மாதிரி எங்கேயும் பேசாத. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனோம்னா 20 இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்குறோம். இது வாழ்க்கைக்கா. 10 பிள்ளைக்கு ட்ரை பண்ணாதான்க்கா 1வது செட் ஆகும். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இப்படியே 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க தீபாவளி வந்துச்சு, புது Dress, புது வளையல், புது கம்பல். பார்த்த மாதிரி என்கிட்ட கேக்குறேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அவங்க தான் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நான் போய் நின்ட்டேன்.
என்ன வச்சு என்ன பண்ணிக்கோங்க. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. இவனை தவிர யார் வேணாலும். வேற யாரும் கிடைக்கலையாடா? உங்க எல்லாரையும் சமாளி நான் ஒருத்தம் போதாதா? தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. உங்களை ஏதாவது பண்ணணும். எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. திருப்பி கொடுத்துடணும். நான் ரொம்ப சென்சிட்டிவ். என்னால் தாங்கிக்க முடியாது. கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். உள்ள என்னமா ஆம்பளை சத்தம்? மாமா தான்ப்பா. அதானே பார்த்தேன். மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கமா. இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. செக்ஸ். ஏப்பா என்ன பார்த்தா செக்ஸ் எல்லாம் கேக்குது. இத சொல்லுப்பா. ஏப்பா மாசத்துக்கு 4 தடவைப்பா. என்ன ஆணவத்துல ஆடுறியா? ஆணவம் செருப்பு மாதிரி. அது நம்ம காலுக்கு கீழே இருக்கணும். என்ன சரவணா, சாரி மடிப்பு எடுக்கிறதுக்கே கை எப்படி நடுங்குது? இதுல தாலி வேற எப்படிதான் கட்ட போறியோ? அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டாது போலாம்னா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். 36 வருஷம். 36 வருஷம் சென்னை வந்தா? இல்ல, சுதந்திரம் பறி போய். ஏன் இப்படி சொல்றீங்க? சுதந்திரம் பறி போச்சுங்கிறீங்க. கல்யாணம் ஆகி 36 வருஷம் ஆகுது. ஒய் பிளாக்? ஷாம் பிளாக். கிச்சன்ல எனக்கு எல்லாமே தெரியுமே. நீங்க எனக்கு கிச்சன் கூட்டி போய் காமிச்சீங்கன்னா இது கேஸ் ஸ்டவ், இது சிலிண்டர், இது மைக்ரோ ஓவன், இது ஃப்ரைங் பேன், இது ஃப்ரிட்ஜ்னு எல்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஐயோ, இந்த வீட்ல எல்லாரும் பஸ்ட் நைட்னு சொல்றாங்களே. இது என்ன சமாச்சாரம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே மாரியாத்தா. எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. என்னையால வந்து நோண்டி கேக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என் வாழ்க்கைய கெடுக்குறீங்க. நான் வாழலன்னா ஊர்ல எவனுமே வாழ கூடாதா? பேய் போறதுக்கு தாயத்து கட்டுறாங்க. ஆமா. அப்ப பேய் வர்றதுக்கு என்ன கட்டுவாங்க? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஐயா, நான் கருப்புங்க. ஏன் சம்சாரமும் கருப்புங்க. குழந்தை மட்டும் எப்படிங்க சோபா பிறக்கும்? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போதே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து சார். சத்தியமா எனக்கு தெரியாது குழந்தைங்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கேக்குங்கன்னு சொல்லி. நான் நிஜமா எங்க அம்மாட்ட கேக்குறேன், என்னம்மா இது பால் குடிக்குது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது, திருப்பி பால் குடிக்குது தூங்குது மோஷன் போகுது, என்னமா இதுதான் டியூட்டி? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போனா, தேர்ட் இயர் போயிட்டா, ஃபோர்த் இயரும் போயிட்டா, ஏதாவது இருக்காடி அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லன்றா சார். இன்னமும் ஏன் காதலிக்க பயப்படுறானே தெரியல சார். ஐயோ ஐயோ. கணவன் என்றால் யார்? மனைவி என்றால் யார்? கணவன்னா புருஷன், மனைவினா பொண்டாட்டி. சேதுராமன் எம்ஏ பிலாசபி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நீ தான் அவளை அடிக்கிறேங்கிற, அப்புறம் திரும்ப திரும்ப வேணானா? அவளை எனக்கு பிடிக்கும், நான் தொட மாட்டேன். எதுக்காக சித்தப்பா ரூம்ல பெட்டுக்கெல்லாம் பூஜை பண்ணிருக்காங்க? உன் சித்தப்பா உன் சித்திக்கு பூஜை பண்ணுவாரு, அதுக்குதான்ப்பா. ஓ அப்படியா? ராத்திரி முழுக்க பூஜையா? பாவ சித்தப்பா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்டங்க கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? டேஸ்ட் பண்ணி பாரு. பக்கவா இருக்குங்க. லஞ்ச் டைம் முடிஞ்சிது. எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க லஞ்ச் டைம்? ஒரு 20 hours. 20 hours கொடுக்குறாங்களா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. என்னத்த பிளான் பண்ண நீ? வளர்ந்ததுக்கு அப்புறம் நானும் உங்களை மாதிரியே எதிர்த்து வீட்டு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அவனை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணாதான் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. சோ நீயும் அப்பாவும் கல்யாணம் பண்ணனால நான் பிறந்தேன். 2வது வாட்டி யார கல்யாணம் பண்ண, எப்படி பாப்பா வந்து பிறந்தான்னு வேற என்ன கேட்டா சார். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அம்மா யார் கடவுள் உங்களுக்கு குழந்தை கொடுத்தா அப்படின்னு. கடவுள் தான்ப்பா அப்படின்னு. அப்ப உங்க வயித்துல நான் இருந்தேன். இதுல டாடி எங்க வந்தாரு? டாடி பெத்தாரு அவரோட பார்த்து என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒருத்தர் தான் லாஸ்ட் வர முடியும். அந்த லாஸ்ட் ஏன் நானா இருக்க கூடாதுன்னு கேட்பா சார். ஏன் நீ வந்து உனக்கு வந்து காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டா, ஏன் வந்து ஃபர்ஸ்ட் வரணும் எல்லாரும்? ஒருத்தர் லாஸ்ட் வரணும், அந்த லாஸ்ட் நானா இருக்கேன் அப்படின்னு. சூப்பர். நடத்தக்கூடிய அழகால லட்சணங்கள் என்ன சொல்லுங்க? காலையில எந்திரிக்கணும், கோலம் போடணும், காஃபி வைக்கணும், சமைக்கணும். முதல்ல சமைக்கணும். என்னடா ஸ்நாக்ஸா வேணும் போய் எடுத்து போய் சாப்பிடு போ அப்படின்னா, அம்மா நான் ஒரு சம்பவம் பண்ணிட்டேமா. என்னடா சம்பவம் பண்ணனா? ஒரு பையன் முகல குத்திட்டு ரத்தம் வந்துருச்சுமா, அவங்க அம்மா பின்னாடியே வராங்கம்மா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.